அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி டிப்ஸ் டூ. நம்ம எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி சொல்கிறது பிரபல நடிகரின் மகளின் கதை தெரியுமா அப்படின்னு ஒரு யூடியூப் இது. அது நமக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தேவையில்ல. மற்றவங்க ஏன்னா அந்த யூடியூப் சேனல் நம்ம தப்பாக பேசுகிற மாதிரி ஆகிடும். அது சும்மா பொழுதுபோக்காக இருக்கிறவங்க பார்க்கட்டும். நம்ம ஒரு நோக்கத்துக்கு எய்முக்காக போகிறோம். நம்ம 166 கே அப்படின்னா 1,66,000 பேர் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. வெளு வெளுன்னு வெளுக்க போகும் மழை. அதான் மழைய பத்தி வானிலை ஆய்வு மையம் சொல்லுது. ஒரு நியூஸ்ல சும்மா நம்ம ரேடியோ நியூஸ்ல கூட கேட்டுக்கலாம். அது 120 கே. அது தனியா சும்மா பேசுறத கேட்டுட்டு வந்திருக்கோம். திருக்குறள் ஒற்றாடல் அப்படின்னு ஒரு திருக்குறள். அது 3 நாளா 3 பேர் தான் பார்த்துருக்கோம். ஏன் இப்படி யோசிங்க. ஒற்றர்கள பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் யாரு? ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அது மாரி ஒரு நிறுவனத்தில தலைவர்கள் இவங்க அந்த இது மாரி இடத்துக்கு போறவங்க 1000த்துல ஒருத்தர் தான். அப்பன்னா அந்த வியூ அது நம்ம சேனல் கிடையாது. சும்மா ஜென்ரலா நான் பார்த்தது சோசியல் மீடியால பார்த்தது தான் சொல்றேன். அது 1000த்துல ஒருத்தர் தான். சரி ஏன் லட்சத்துல கூட ஒருத்தவங்களா இருப்பாங்க. அப்பன்னா அது 3,00,000 வியூவுக்கு அது சமம். அது போல தான் 2 தடவ வியூ ஆயிருக்கு. அது போல தான் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, 12லேருந்து 16,00,000 பேர்ல வேலைக்கு போது வெறும் 1000 கணக்குல தான் போப்போறோம். அதனால ஒற்றாடல் குரல் மாரிக்க தான் நம்மளும் குறைவா இருப்பாங்க. எக்ஸாம் எழுத அ அது மாரி குறைவா தான் இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னாக்கா, அது யாருக்கு கம்மியா பார்க்குறாங்களோ அவங்க தான் இது பண்ணுவாங்க. அதுபோல இப்பயிலேருந்து நீங்க பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற நினைப்போட தொடங்குங்க. வாங்க நம்ம இது பண்ணுவோம். அதில இப்போ அது இது மாரி தான் 1000 பேர்ல ஒருத்தர் மாரிக்கு தான் எக்ஸாம் எழுதுறவங்களும் பார்த்தீங்கன்னா, லட்சத்தில ஒருத்தர் தான். அதனால இப்ப பார்க்குறவங்க, இத கன்டின்யூ பண்றவங்க கண்டிப்பா அ நம்மளோட சேர்ந்து பயணிப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க கோச்சிங் சென்டர் போகாமல நீங்க எப்படி பாஸ் பண்றது? கோச்சிங் சென்டர் மட்டும் தென்னமா பணம் குடுத்து வேதப்படுறது, போய் அலைச்சல், கிலைச்சல் இதெல்லாம் இல்லாம, வீட்ல இருந்தபடி நான் பாஸ் பண்ணத தொட்டு தான் இது கூடவும் நான் சொல்றேன். 2 தடவ விவோ எக்ஸாம்ல பாஸ் பண்ணேன் அப்படின்னு, ஒரு தடவ குரூப் 2ல பாஸ் பண்ணினேன். அவரு விவோ எக்ஸாம் பாஸ் பண்ணதுனால விவோ வேலைக்கு போகல. குரூப் 2 எக்ஸாம் வேலைக்கு வந்தவங்க ஒரு விவோ எக்ஸாம் எழுதுனேன். அதுலயும் பாஸ் பண்ணேன். ஏன்னா எக்ஸாம் பொழுது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ, அவ்வளவு உங்களுக்கு நல்ல புது புது விஷயங்கள உங்களுக்கு கொண்டாந்து அ உங்க படிப்ப யார்ட்டயும் பெருசா காட்டிக்காதீங்க. நான் வேலைக்கு போறது படிக்கிறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. வீட்ல உள்ளவங்கள்ட்டயும் சொல்லிடுங்க. வெளில யார்ட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம படிச்சத வெளில காட்டணும்னாலே கண்டிப்பா நம்ம வளர்ச்சி குறைஞ்சிரும். அதனால நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த இது பண்ணாங்க. நம்மோட எய்ம் என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய மீட் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர நல்லா பிரபலப்படுத்தணும். அதோட மட்டும் இல்லாம, ம் நம்ம ஏதோ ஒரு கட்டணத்த வாங்குனா தான் நமக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும், நெறைய விஷயங்கள செய்யணும் அப்படின்னு தோணும். அதேமாரி உங்களுக்கும் நீங்களும் கட்டணம் குடுத்தா தான் நீங்களும் பணம் குடுத்துருக்கோம்லே அப்படின்னு தோணும். அதனால நம்ம 1/1/2005ல ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். ஃபுல் டெஸ்ட் பொது தமிழ்ல ஏ டூ இசட். அதுங்காட்டியும் பொது தமிழ் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். 6 டூ 12 வரைக்கும் உள்ள புக்ல உள்ள நோட்ஸு, பிளஸ் இந்த மோனை, எதுகை, அந்த ஜென்ரலா கேட்கறது எல்லாமே இந்த சிலபஸ் படி நான் ஃபுல்லா இந்த யூடியூப் சேனல்ல போட்டு விட்டுறேன். அதுலயும் டெஸ்ட் சின்ன 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 டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், பல டெஸ்ட்டுகள்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு, ஃபுல் டெஸ்ட் 1/1/2025 இல்லன்னா அப்படி 1/1/2025ல வைக்க முடியலன்னா, ஒரு 10 தேதிக்குள்ள நம்ம வச்சுருவோம். பொங்கலுக்கு முன்னாடி. அதுல டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு பை த்ரூ ஃபோன். இது நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க பார்த்து பார்த்து கூட குறிச்சு என்கிட்ட அனுப்பிவிடலாம். அதனால டைரக்ட்டா உங்களுக்கு ஃபோன் அடிச்சு நான் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பேன். அந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனது கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்க? இப்ப நம்ம டீமும் கேட்பாங்க. அதுல 10 கொஸ்டின்ஸ்ல நீங்க எத்தன ஆன்சர் பண்றீங்க கரெக்ட்டா அப்படின்னு பார்த்துட்டு, அதுல ஃபர்ஸ்ட் யார் வர்றாங்களோ, அது மாரி 120 நபர்கள நம்ம தேர்ந்தெடுத்து, அவங்கள்ட்ட மனோரமா இயர் புக்கு, பொதுத்தமிழ் அது இன்னொன்னு இந்த இந்த புக் இருக்கு பாருங்க. அந்த புக்க கண்டிப்பா வாங்கி படிங்க. அத சொல்ல மறந்துட்டேன். பொது அறிவு உலகம்னு ஒரு புக் இருக்கு. அதுல இந்த கரண்ட் ஈவென்ட்ஸ் நல்லா போடுவாங்க. நக்கீரன் வெளியீட்டுல கரண்ட் ஈவென்ட்ஸ் நல்லா போடுவாங்க. அத நான் அடிக்கடி பார்த்து தான் நான் படிப்பேன். அதனால அத நல்லா நீங்க அத கன்டினியூவா வாங்குங்க. 120 நபர்களுக்கு நம்ம மனோரமா இயர் புக்கு பிளஸ் பொதுத்தமிழ் நோட்ஸு, எழுதின நோட்ஸு நம்ம எழுதின நோட்ஸ் எல்லாம் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து 120 நபர்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். அதாவது 120 நபர்கள்ல நீங்களும் ஒரு ஆளா வாங்க. நம்ம எக்ஸாம் வைக்கிறதே என்னன்னா, நம்ம அடிக்கடி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அம் இதுல நம்ம அடிக்கடி எக்ஸாம் வைக்க போறோம். அதுல யாரு ரேங்க்ல வர்றாங்களோ அவங்களுக்கு நம்ம இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு ₹1000 இந்த டெஸ்ட் பேஜுக்கு போடுங்க. வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு டெஸ்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்றோம். வாட்ஸ்அப் மூலமாவே கோச்சிங்லாம் ரெடி பண்ணிடுறேன். அதுல 1000 பேருக்கு 1000 பேலன்ஸ் ஒரு ரூ. 3200 நம்ம இது பண்ண போறோம். அது எப்படின்னா, நீங்க வேலைக்கு போயிட்டு 2வது மாதம் சம்பளம் முதல் மாதம் சம்பளம் வீட்டுக்கு குடுங்க. 2வது மாதம் சம்பளம் எடுத்து பாக்கி ரூ. 2600 குடுங்க. இப்போ ரூ. 1000 மட்டும் போடுங்க. இதுக்கு நம்ம உங்களுக்கு அப்படி நீங்க படிச்சு
இந்த நம்ம டெஸ்ட்லேயே நீங்கள் வந்து நிறைய ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். 1000 ரூபா ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இதில் ரேங்கில் வந்துட்டீங்கன்னா 1000 ரூபா வாங்கிடலாம் திருப்பி. 1000 ரூபா எதுக்குன்னா நீங்களும் ஒரு உற்சாகம் படிப்பீங்க. நானும் நம்ம ப்ரீ கோச்சிங்கிறதோட இதுமாரி செய்யக்குள்ள என்ன ஆகுனாக்கா கொஞ்சம் நானும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து உங்களுக்காக பண்ணுவேன். கண்டிப்பாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3க்குமே சேர்த்தாப்புல நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு பரீட்சை ஒரு நாளில் அரசு வேலை கண்டிப்பாக வாங்கிடலாம். பொங்கலுக்கும் ஒரு எக்ஸாம் வைக்க போகிறோம். அதிலேயே இருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பொங்கல் டெஸ்ட்லேயும் ஜிகே, ஜிடி 2யும் டெஸ்ட் சேர்த்து வச்சுருவோம். ஏன்னா ஜிகே எல்லாத்தையும் நம்ம யூடியூப்பில் பண்ணலாம்னு உங்களுக்கு என்னென்ன புக்கு படிக்கணும்னு சொல்கிறேன். அந்த புக்கில் படிங்க. நம்ம டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணிக்குவோம் வாட்ஸ்அப் மூலமாக. அதை பண்ணிக்கலாம். அதுமாரி இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதுங்க. நான் வீட்டில் இருந்து தான் படித்து குரூப் 1 7 தடவை மெயின்ஸ் எக்ஸாமு போயிருக்கேன். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மெயின்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் வேணால் கால் டிக்கெட் எடுத்து போட்டுவிட்றேன். தேடி தான் எடுக்கணும். குரூப் 2ல் வந்து பாஸ் பண்ணி தான் இப்போ ஒர்க்கு வேலையில் இருக்கேன். குரூப் 4 வந்து நான் 2 வாட்டி 3 வாட்டி பாஸ் பண்ணியிருக்கேன். பேங்க் எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் குரூப் 2ல் தான் இப்போ வேலை பாஸ் பண்ணி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் என்னோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு மட்டும் ஆசை இருந்தால் மட்டும், ஏன்னா இதில் வந்து 1000ல் ஒரு ஆள் தான் சேருவீங்க. ஏன்னா நான் தான் சொன்னேன்னா, நம்ம யார் வந்து இது தேவைன்னா கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். அவங்கள வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ண முடியும். மறந்துடாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னாக்கா, நீங்கள் வேலைக்கு போயிட்டு நீங்கள் பேலன்ஸை கொடுத்தா போதும் கண்டிப்பாக. ஏன்னா அது எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு நடத்துறதுக்கு. அதுக்காக தான் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம என்ன எளிமையாக வீடியோ போடுறோன்னா, இப்போ கம்ப்யூட்டர்லாம் ரெடி பண்ணிட்டேன். கம்ப்யூட்டர்லாம் வாங்கிட்டேன். இன்றைக்கி வாங்கிட்டேன். கம்ப்யூட்டர் வாங்கி வைஃபை கனெக்ஷன்லாம் கொடுக்க போகிறேன். நான் அடுத்து இனிமேல் வந்து வரதெல்லாம் கம்ப்யூட்டர்லேயே பிரிண்ட் எடுத்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து அனுப்பிவிட்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி. மெயில் ஐடிக்கு அனுப்புறதெல்லாம் அனுப்பிவிட்டோன்னா நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அதுமாரி. இதுக்கு வந்து நான் கோச்சிங் சென்டர் எங்கேயும் போகல. வீட்டில் இருந்தே படித்தேன். கோச்சிங் சென்டர் போனதுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல. இதுலேயே வீட்டிலேருந்தே படித்து பாஸ் பண்ணோம்னா அதுக்கு சில இதெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் வந்து பொழுதேனைக்கு இந்த விஷயத்தில் மட்டும்தான் ஈடுபடணும். வேறு வேறு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்துலையோ ஒரு யூடியூப் வீடியோ பார்க்க உள்ள இது நமக்கு தேவையான விஷயமா அப்படின்னு பாருங்கள். இந்த விஷயம் நமக்கு தேவையா? நம்ம வாழ்க்கையில் நம்ம போகிற விஷயத்துக்கு இது பயன்படுமா? நீங்கள் வேலைக்கு போய்ட்டு பாருங்கள். நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லலை. இப்போக்கி இது தேவையா அப்படின்னு பாருங்கள். இது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுமா? இப்போ நம்ம பார்க்குற வீடியோ வந்து வாழ்க்கைக்கு பயன்படுமான்னு ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே கேட்டுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் அதுமாரிலாம் ஏற்கனவே பழைய வீடியோ சொன்னதில் திருப்பி நம்ம சொல்ல போகிறல. யார் ஜாயின் பண்ணுமோ விரைவில் ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து குறிப்பிட்ட பேரோடு நிறுத்த போகிறேன். ஏன்னா வந்து எல்லாருக்கும் நான் வந்து இது பண்ண முடியாது. வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறது ஒரு 250 பேருக்கு தான் நான் குரூப் ஆரம்பிக்க முடியும். அதனால் ஒரு குரூப் மட்டும் வச்சு நான் வந்து இவங்களை மட்டும் நான் எப்படியாச்சும் ஒரு 100ல் 90% எப்படியாச்சும் பாஸ் பண்ண வச்சுட்டு தான் நான் 100க்கு 100% ஏன் 90ன்னு சொல்கிறோம். 100க்கு 100% பாஸ் பண்ண வச்சுட்டு தான் அடுத்த பேஜ் நம்ம அடுத்த இதில் தான் ஸ்டார்ட் பண்ண போகுது. இந்த ஒரு வருஷத்துக்கு இவங்க தான். அதனால் வந்து யார் முன்னாடி இது பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம இது பண்ணிக்க போகிறோம். இது வந்து நான் அமௌண்ட்டுக்காக போடுற மாரி இருந்தால் நான் டிப்ஸ்ன்னு போட்டு அன்றைக்கி 6500 6000 பேர் பார்த்துருக்காங்க. ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. இருந்தாலும் இது நல்ல விஷயத்தை தான் பார்த்துருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து இந்த 6000 பேர் வியூஸ் ஓடிருக்கு. அதனால் வந்து இதேமாதிரி ஓட வைக்க முடியும் என்னால். இப்போ வேறு விஷயங்கள்லாம் போட்டு எனக்கு ஜோதிடம் கூட தெரியும். சும்மா அதுமாதிரி போட்டு ஓட வைக்க முடியும். அதேமாரி நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கணும். போய் மக்கள் வந்து எது கரெக்ட் இல்லையோ அதில் நிறைய பேர் நெகட்டிவிட்டிக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எப்படின்னு பாருங்கள், ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு நிறைய பேர் போவாங்க. ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு கம்மியாக தான் வருவாங்க. காரணம் என்னென்னா கொஞ்சம் பேர் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? எல்லாம் ஆட்டு மந்தைகள் மாரி ஒரே திசையில் ஓடும். அதெல்லாம் வந்து ஒன்றுக்கும் ஆகாது. நம்ம வந்து எந்த திசையில் ஓட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க. எல்லாரும் ஒரே திசையில் குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் நல்ல ஒரு திசையில் போவாங்க. அந்த திசையில் உள்ளவங்கள நம்மளும் ஒருத்தராக இருக்கணும். எல்லாருமே இதாக இருந்துட்டா என்ன பண்ண முடியும்? அதனால தான் இறைவன் வந்து அவங்க ஓடுறவங்க ஓடட்டும். அவங்களோட மென்டாலிட்டி எப்படி? நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் என்னோட இணைங்க. நம்மளோட பிளான் வந்து நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். 100% ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல, உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிட்டுனா நீ ரிட்டன் வாங்கிக்கிங்க அமௌண்ட். அதை பற்றி எனக்கு உங்கள்கிட்ட கொடுக்குறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. நெகட்டிவாக ரிட்டன் வாங்கிக்கிங்க. நெகட்டிவ் ரிசல்ட். ஏன்னா உங்களோட இதுதான் அது காரணம். ஏன்னா என்னோட இது நீங்கள் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச்.